கூட எத்தனை பேர் போட்டிக்கு ஓடி வந்தாலும் இங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டின்னு திரும்ப திரும்ப ஒரு ஆளு கதறிக்கிட்டே இருந்தா அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு ஆள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான்னு தெரியுது, அவன் பின்னாடியே ஓடிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தானே. இதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆறுக்கு வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையான வரலாறு உண்டு. அந்த ஆற்று நீர்ல பல நாவாய்களும் கப்பல்களும் கட்டுமரங்களும் மிதந்துகிட்டே இருக்கும். காலப்போக்குல காலத்தின் ஓட்டத்துல அந்த நாவாய்களும் கப்பல்களும் கட்டுமரங்களும் கடலை சென்று சேர்ந்து விட்டது. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆற்று நீர்ல சரியான கப்பலோ படகோ நாவாய்களோ இல்லை. ஆனா ஒரு 50 வருட காலத்திற்கு மேல 2 மரக்கட்டைகள் மிதந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த மக்கள் ஆற்றை கடக்கணும் அப்படின்னா அந்த மரக்கட்டைகளை பயன்படுத்துவாங்க. அந்த மரக்கட்டைகளும் பாத்தீங்கன்னா தனித்து மிதந்து வரல, பல கிளைகளோட பல புதர் செடிகளோட உதவியில தான் இத்தனை வருட காலம் மிதந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, அந்த மரக்கட்டைகள் மிதக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய முதன்மையான கிளைகள் உடைஞ்சு எப்பவோ கரை ஒதுங்கிருச்சு சில வருடங்களுக்கு முன்னாடியே. இப்போ அந்த 2 மரக்கட்டைகள்ல ஒரு மரக்கட்டை புதர்கள்லயும் கற்கள்லயும் மோதி திக்கி திணறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு மரக்கட்டை ஏதோ ஒரு வழியா நல்லா மிதந்து போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் ஆத்துல குதிச்சு அக்கறைக்கு போகணும்னு ஆசை. அவன் குதிச்சுட்டு என்ன பண்றான், நான் தான் நல்லா நீந்துறேன், நான் தான் நல்லா மிதக்கிறேன்னு மக்களுக்கு காமிக்கிறதுக்காகவே அந்த நல்லா மிதந்து போயிட்டு இருக்கிறதுல ஒரு மரக்கட்டை, அந்த மரக்கட்டையவே பிடிச்சுக்கிட்டு இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு இந்த மரக்கட்டைக்கு, இன்னொன்னு எனக்கு. ஒண்ணு இந்த மரக்கட்டைக்கு, இன்னொன்னு எனக்கு. அந்த மரக்கட்டையே இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க போய் ஒதுங்குமோ தெரியல. அது தெரியாம அந்த மரக்கட்டையவே பிடிச்சுக்கிட்டு இந்த மரக்கட்டைக்கு எனக்கு தான் போட்டியேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்த கடந்து அந்த பக்கம் போகணும்னா முதல்ல நீச்சலை கத்துக்கணும். இதுல பிரச்சனை என்னன்னா, உன்னை நம்பி இன்னும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த ஆத்துல குதிக்க போறாங்க. குதிச்சுட்டாங்க. உங்ககிட்ட காசு இருக்கு, காசை தூக்கி போட்டா எங்க வேணும்னாலும் அந்த ஆத்து நீர்ல இருந்து காப்பாத்திட்டு போறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா உன்னை நம்பி குதிக்கிற ஆட்களுக்கும் நீச்சல் தெரியலன்னா அவங்களோட பாடு திண்டாட்டம் தான். நல்லா யோசிச்சுக்கோ. ஆத்த கடக்கணும்னா முதல்ல நீச்சல் தெரியணும். நீச்சலை கத்துக்க முடியல, எனக்கு உடம்பு வலிக்குது, வெயில் தாங்கல, மழையில நனைய முடியல, என்னால பேச முடியல, சோம்பலா இருக்குன்னா நீ ஆத்துலயே இறங்காத. ஏன்னா உன்னை நம்பி நிறைய பேர் இறக்குறாங்க. ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, 15-16 வருட காலங்களா மிக உறுதியாக கட்டப்பட்ட ஒரு கப்பல் ஒண்ணு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அதுல தெரியாதனமா மாட்டினீங்கன்னா அந்த கட்டையும் செதஞ்சிரும். அந்த கட்டையை புடிச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் போட்டி எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்ற யாரா இருந்தாலும் செதஞ்சிருவாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. நன்றி.